ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பை டே இந்த டேயில் நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன ஃபன் பண்ணோம் எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள். அடுத்து நாங்களும் ஊருக்கு கிளம்பிடுவோம், அதுவும் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேயில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இது கொலாஜ் பண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, சரியான குளிருங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனை வச்சுக்கிட்டானுங்க. நமக்கு ஒரு ஃபோன் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. அது பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு இருந்தோம். நானும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக ரெடியாகி நாங்கள் உட்காந்துருந்தோம். குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கரும்பே சாப்பிட்லங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கரும்பு எடுத்துகிட்டு வந்து அதை வெட்டி அதுக்கடுத்து சாப்பிடவும் தொடங்கியாச்சு. இந்த நாளில் தாங்க நான் கரும்பே சாப்பிட்றேன். நேற்று கூட கரும்பு சாப்பிடல. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி தான் கரும்பு சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்படி தான் பொழுது போச்சு. அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த பாலா அவங்க அப்பா அப்படி பாருல, நிறைய பிடிப்பா. அது ஒன்றும் இல்லை. எல்லாமே செத்துரும். கரும்பு சாப்பிடுங்க. இவன் தான் கடிக்கிறது தெரியுதா? எடுத்து இங்கே தெரியல. ஏன்னா இருக்கேன் தாத்தையா அப்புறம் ஓடிய போயிடுச்சு. அவர் என்னமோ பண்றாரு. இருட்டாரு பாத்துக்கோங்க. ஓட்ட அப்படியே கண்ணுலயே பார்த்தா தெரியுது. அந்த அளவுக்கு திடீர்னு விளையாட தெரியுறாங்க, திடீர்னு கருப்பா தெரியுறாங்க. சும்மா இதை வச்சு அடிங்க, அடிக்க முடியாதா? பறக்காது. என்ன மாமா அவுட்டே. பேக்ரவுண்ட்ல அவன் போஸ்ட் கொடுக்கறத பாரு.
அது ஒழுங்கா பேட் வைக்கடா. எங்களுக்கு தான் சுத்துச்சு. பாருங்க மாமா, இதை சுத்தி பாருங்க. ஒரு பாஸ் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும். அவங்க போட்டியெல்லாம் முடிச்சு போட்டியெல்லாம் முடிச்சு இப்போ வந்து கப்பு நீ அடிச்சுட்ட, அவன் அடிக்கணும்ல. வீடியோ வேற எடுத்துட்டு அதில் எடிட் பண்ணிக்கலாம். பரிதாபங்கள் இல்ல பரிதாபங்கள் அப்படின்ட்டு பட்டுருடா. யாய் முதல்ல நல்லா தானே விளையாடுவோம். ஏய் சிக்ஸர். சிவா கூட நல்லா அடிக்கிறியா? மூணு ஷாட் அடிச்சாங்கடா தொடர்ந்து. எப்படி தம்பி இன்னும் பக்கத்துலயா எப்படி இருந்தாலும் அடிச்சோம்ல. வீட்டுக்கு போயிருந்துருப்பேன். நானும் மீனாவலாம். சிக்ஸர். வீட்டுக்கு போங்க. வா மது, என்ன மது நீ? அடிக்காம அடிக்க இந்த வயசு அடிக்காம எப்பா எப்படி இருக்கு நீ? அம்மாடி அம்மா, ஏன் நீ அவ்வளவு அக்கறையா கேக்குற? எனக்கு புரிய மாட்டேங்குது. லைட் எரியுதா? நீ வெள்ளையா தெரியறியடா, அப்படியே இழிப்பியா. எங்க அம்மா செல்லு பாருங்க, இது கொடுங்க. எங்க அம்மா செல்லு பாருங்க, அம்மா செல்லு பாருங்க. என்ன இது ஜூம்ல விழுது? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா நைட்டு பார்த்தீங்கன்னா செட்டில் ஹார்க்கு, கேரம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் விளாண்டோம், சாப்பிட்டோம் நிறையா. இப்படி தான் நாள் பார்த்தீங்கன்னா செம்மையாக போச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு திக்க அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஆனால் பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செம்மையாகவே போச்சு. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்லேயே நாங்களே ஏறி உட்காந்து எங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் இந்த டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக
சூப்பராக போச்சுங்க. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு? பொங்கலெல்லாம் உங்களுக்கு எப்படி சிறப்பாக போச்சா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நல்லா போச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். வீடியோ ஃபுல்லாக கடைசிவரை பாருங்கள். அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் கூட சேர்ந்து. அடுத்து நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.